அனைவருக்கும் வணக்கம். 1927 தன்னுடைய அதிரடி பேச்சால சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்த முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், சென்னையில் முதல் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கியவர், ஆதரவற்றவர்களுக்காக அவ்வை இல்லத்தை துவங்கியவர். இது வேறு யாரும் அல்ல, நம்முடைய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். பெண்கள் படிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே கூட செல்ல முடியாத ஒரு கால சூழல்ல இவங்க சாதிச்சது மிகவும் பிரம்மாண்டமானது. அதுக்கு முன்னாடி இவங்க குடும்ப பின்னணியை நம்ம அவசியம் பார்த்தாகணும். அப்போதான் எப்பேற்பட்ட சூழலேருந்து இப்பேற்பட்ட மகத்தான சாதனைகளை அவங்க செஞ்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடைய தாயார் தேவதாசி மரபை சேர்ந்தவங்க. அவங்க தந்தை ஒரு பார்ப்பனர். இந்த தேவதாசி மரபை பத்தி நம்ம முக்கியமா சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். இந்த தேவதாசிங்கிறவங்க யாரு? இவங்க இறைவனுக்கு பணி செய்வதற்காக இறைவனின் மனைவியாக கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க. அவங்க குடும்பத்தினரே இதை செஞ்சாங்க. தங்கள் வீட்டு பெண் பிள்ளைங்களை கடவுளின் மனைவியாக கோவிலுக்கு அர்ப்பணிச்சாங்க. அது ஒரு பெரிய கௌரவமா நினைச்சாங்க. அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இசையிலையும் நடனத்திலையும் பெரிய தேர்ச்சி பெறுவாங்க. கடவுளுக்கு தொண்டூழியம் செய்வாங்க. கோவில்கள்ல விழா காலங்கள்ல கோவில்ல முக்கியமான நாட்கள் பொழுது அவங்க ஆடவும் பாடவும் செய்வாங்க. அவங்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து இருந்தது. இந்த தேவதாசி பழக்கம் எப்ப வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டுல 3ஆம் நூற்றாண்டு காலத்துல வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியாவில பல பகுதிகளில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல 3ஆம் நூற்றாண்டு வாக்குல இந்த பழக்கம் வந்திருக்கு. அப்போ இந்த தேவதாசிகளுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து சமூகத்துல இருந்தது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல. ஆனா காலம் செல்ல செல்ல இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க கோவில்ல நிர்வாகத்தில் இருந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சமூகத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அவங்களுடைய இச்சையை தீர்க்க, அவங்களுடைய உடல் தேவைகளை தீர்க்க பயன்படுத்தப்பட துவங்கினாங்க. அப்போ இந்த தேவதாசிகள் சொல்லனாத துயரத்துக்கு ஆளாறாங்க. சமூகத்துல அவங்களுக்கு அந்தஸ்து போயிடுது. அவங்க விருப்பம்ன்றது அங்க கேள்வியே கிடையாது. அவங்க இந்த மாதிரியான இச்சைகளை தீர்ப்பதற்கு அவங்க ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு சூழல் அது. அப்ப அவங்களுக்கு சமூகத்திலயும் கௌரவம் கிடையாது. அவங்களுடைய தேவதாசி குலம் கடவுளுக்கு மனைவி அப்படிங்கிற எல்லாமே போய் அவங்க ரொம்ப கீழே பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அப்படியான ஒரு தேவதாசி குலத்தை சேர்ந்த முத்துலட்சுமி அம்மையார் இப்பேற்பட்ட சாதனைகளை செஞ்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். சரி, இப்போ அந்த தேவதாசி குலத்தை சேர்ந்த அவருடைய தாயார் அந்த மரபிலிருந்து விடுபடுறாங்க. அவங்க தந்தை, அவங்க கணவர், அதாவது முத்துலட்சுமி அம்மையாருடைய தந்தை தன் மனைவி அந்த மரபில் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றுறாரு. அவங்க திருமணம் பண்ணி முத்துலட்சுமி அம்மையார் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே கல்வியில ரொம்ப ஆர்வம் அதிகம். முதல்ல வீட்டில் அவங்க அப்பா கற்றுக் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் சென்ற பிறகு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க. பள்ளி படிப்பு முடிஞ்சிருது. அடுத்தது அவங்களுக்கு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம். அப்போ புதுக்கோட்டையில ஆண்கள் கல்லூரி மட்டும்தான் இருக்கு. அங்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அப்போ முத்துலட்சுமி அம்மையாரோட தந்தை என்ன செய்யறாருன்னா, ஒரு புதுக்கோட்டை அரசர்கிட்ட நேரம் போய் தன் பெண்ணோட விருப்பத்தை சொல்லி அந்த கல்லூரியில சேர்ப்பதற்கான அனுமதி கடிதம் வாங்கிட்டு வராரு. அந்த அனுமதி கடிதம் கிடைச்சப்புறம் தான் இவங்க போய் அந்த கல்லூரியில படிக்கிறாங்க. ஆண்கள் கல்லூரியில படித்த முதல் பெண் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டாங்க. அடுத்ததான் அவங்க விருப்பப்பட்டது மருத்துவர் ஆகணும் அப்படின்னு. அப்போ 1907 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவங்க சேர்றாங்க. அங்க சேர்ந்த முதல் பெண் அவங்க தான். 1912 படிப்பை முடித்தவுடன் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அவங்க தான். ஹவுஸ் சர்ஜனா அவங்க பணியை துவங்குறாங்க, மருத்துவ பணியை. ஏற்கனவே சமூக சூழல் அந்த மாதிரியான அவலங்கள் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய முத்துலட்சுமி அம்மையாருக்கு இப்போ இன்னும் நெருங்கிய அளவுல சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது ஒரு மருத்துவரா. அப்போ அவங்களுக்கு இதற்கு ஏதாவது செய்யணும், சமூகத்துல பெண்களுடைய நிலையை மாற்றணும் அப்படின்ற ஒரு உந்துதல் அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு. அதற்கான பல போராட்ட வடிவங்கள்லயும் அவங்க முக்கிய பங்கு ஆற்றுறாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் 1927 சட்டசபை உறுப்பினரா அவங்கள நியமிக்கிறாங்க. இதுவும் ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல்ல அந்த காலத்துல ஒரு பெண் நேரடியாக இருப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ ஏற்கனவே இந்த தேவதாசி குலத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. பல பெண்ணியவாதிகளும் பல சமூக நீதிக்காக போராடக்கூடியவங்களும்
இந்த தேவதாசி குலத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவதாசிகளும் மற்ற பெண்கள் மாதிரி ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கும் அந்த உரிமைகள் கிடைக்கணும், அவங்களும் சமூகத்துல அந்தஸ்தோட வாழணும் அப்படின்னு பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அதுல நம்ம இன்னொரு பெண்மணியை நம்ம குறிப்பா சொல்லி ஆகணும். அவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்க தேவதாசி மரபை சேர்ந்தவங்க தான். அவங்களும் கடுமையா போராட்டம்லாம் செய்யறாங்க. அடுத்தது ஈவேரா. தந்தை ஈவேரா களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்யறாரு. அவருடைய பத்திரிகைகள் வாயிலா அவர் நிறைய எழுதுறாரு. இந்த தேவதாசி மரபை தக்க வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, எதிர்வாதம் செய்யக்கூடியவங்களுக்கு அவர் விளக்கமா நிறைய பதில் சொல்றாரு. இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் பலர் இணைந்து போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல தான் 1927 சட்டசபையில ஒரு விவாதம் வருது. தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருதா வேணாமான்ட்டு. அப்ப காங்கிரஸை சேர்ந்த ரொம்ப மூத்த தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, தேவதாசி தொழில் அப்படிங்கிறது ரொம்பவும் புனிதமானது. அந்த பெண்கள் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க, கடவுளுக்கு தொண்டூழியம் செய்யறாங்க. அவங்களாலதான் கலையும் நம்ம கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழிலை செய்யக்கூடிய அந்த குலத்தை ஒழிக்கணும்னு நம்ம சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப வலிமையா வாதாடுறாரு. முத்துலட்சுமி அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, தேவதாசி குலம் அவ்வளவு புனிதமானது என்றால் நம் கலையும் கலாச்சாரமும் அவங்களால் தான் பாதுகாக்கப்படும் என்பது சரியாக இருந்தால், இதுவரை எங்கள் வீட்டு பெண்கள் அந்த தொழிலை செய்தது போரும், இனி உங்கள் வீட்டு பெண்கள் அந்த தொழிலை செய்து அந்த புனிதத்தை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டசபை ஸ்தம்பித்து விடுகிறது. ஆனாலும் அப்ப சட்டம் இயற்றப்படலை. தொடர்ந்து பல போராட்டங்கள் எல்லாம் நடக்குது, நிறைய பிரச்சாரங்கள். காலம் செல்ல செல்ல 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் தேவதாசி குலத்தை ஒழிப்பதற்கான சட்டம் அமலுக்கு வருது. அடுத்ததா ஒரு இக்கட்டு. இப்போ தேவதாசி குலத்தை ஒழிக்கிறாங்க சட்ட ரீதியாவே. அந்த மாதிரி யாரும் பெண்கள் இருக்கக்கூடாது, அவங்க மற்ற பெண்கள் போல குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படின்னு சட்டம் இயற்றியாச்சு. நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல்னா, அந்த குலத்தை சேர்ந்த பெண்களை சமூகம் இன்னும் ஏற்றுக்கொள்ள பெருமளவுல மனதளவுல தயாரா இல்லை. அப்படி இருக்கும்பொழுது காப்பகங்கள்லயே அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க தங்கியிருந்தது வேற. இப்ப அவங்க சமூகத்துல கலந்து தங்கணும்னா அவங்களுக்கான உணவு இடம் வேணும். அப்ப உடனடியே இடம் கிடைக்கல. அப்ப காப்பகங்களும் அவங்களை ஏத்துக்கல. அதனாலதான் முத்துலட்சுமி அம்மையார் அவ்வியலத்தை துவங்கினாங்க. ஆதரவற்றவர்களுக்காக, தேவதாசி குலத்தில் இருந்தவர்களுக்காக துவக்கப்பட்ட அந்த அவ்வியலம் தொடக்கப்பள்ளி, அப்புறம் உயர் கல்வி, அதன் பிறகு செவிலியர் பயிற்சி, தையல் பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி அப்படின்னு பல அளவுல விரிவடைந்து ஒரு பெரிய மரமா தழை துவங்கி இருக்கு. அடுத்ததான் முத்துலட்சுமி அம்மையார் செய்த இன்னொரு மகத்தான விஷயம் சென்னையில புற்றுநோய் மருத்துவமனை துவங்கினது. இன்றளவிலும் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் தரமான சிகிச்சை அளித்து வருகிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அப்போ சமூகத்துல பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்த காலத்துல இவ்வளவு பிற்போக்கான ஒரு சூழல்லேருந்து, பிற்போக்கான நம்பிக்கைகள்ல அதனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா முத்துலட்சுமி அம்மையார் இவ்வளவு உயரத்தை எட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை தடுப்பது எது? பெண்களால் என்னால் முடியாது, இது எனக்கு சாத்தியமில்லை அப்படின்னு பெண்களை தடுப்பது எது? இவ்வளவுதானா பெண்கள் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த காலத்திலேயே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நிரூபிச்சுட்டாங்க. அடுத்ததா இன்னொரு காணொலியில விரைவில் சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்க கருதினீங்கன்னா எங்க காணொலியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறருக்கு பகிருங்கள். இது எங்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் காணொலி இதுவரைக்கும் வெளியிட்ட 3 காணொலிகள்லையுமே ஆடியோ பிரச்சனை இருந்ததுனால ஆடியோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருந்தது. நானும் அதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்தாலும் சில தவறுகள் நேர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதை பொறுத்து பார்த்து ஆனாலும் சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதற்கு கருத்து தெரிவித்து அதை மேம்படுத்த அறிவுரை கூறிய, ஆலோசனை கூறிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.